அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்பது ஈரோடு இடைத்தேர்தல் முடிவை ஒட்டி திரு இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பில் அவர் சொன்ன முக்கியமான அம்சம் என்பது திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதற விடாமல் ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம், அது ஒரு 6 மாதத்திற்கு பிறகு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது எந்தெந்த கட்சிகள் பிரதானமாக முன்வைக்கின்றன, அதுல எந்த கட்சியை வந்து இவர் கூட்டணிக்கு கொண்டு வரப்போகிறார் அப்படின்றது தான் இன்றைய தலைப்பாக இருக்க போகிறது. இதுல இன்னும் குறிப்பாக பார்க்கணும்னா இதுல விஜய்க்கான மறைமுக அழைப்பு இருக்கிறதா, விஜய்க்கு மறைமுக அழைப்பு விடுக்கிறாரா இபிஎஸ், இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவை ஒட்டி தான் இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சார். அந்த முடிவு இபிஎஸ் அவர்களை ஏதேனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குமா, ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லியிருக்குமா? அதை ஒட்டி திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் இனி நாங்க சிதறடிக்க மாட்டோன்ற முடிவுக்கு அவர் நகர்றாரா, எப்படி புரிஞ்சுக்க? இவர் மட்டும் முடிவெடுக்க முடியாது இல்லையா? இவர் கூட்டணியில் இருந்த ஓகே, அவர் வந்து முன்னாள் முதல்வர், அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர், அவர் தலைமையில் ஸ்டாலின் எதிர்ப்பு அணி அல்லது திமுக எதிர்ப்பு அணி ஒன்று உருவாகணும்னு நினைக்கிறாரு. இதே எண்ண ஓட்டத்தில் தான் அவர் 2024 மக்களவைத் தேர்தலையும் அவர் களமாடினார். கடைசியாக அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடையாதுன்னு ஓரங்கட்டப்பட்ட தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த முடிவு ஏதேனும் செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு வந்து 2021 திராவிட முன்னேற்ற கழகம் 5.5% வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தாங்க. நாம் தமிழர் சீமான் இடைத்தேர்தலெல்லாம் 2%, 1.5% எடுத்தவர் 6.8% களத்தில் நிற்கிறாரு, போல்டா நிற்கிறாரு. மற்றவங்களுக்கு இல்லாத துணிச்சல் இவருக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டு 6.8% வாக்கை கொடுத்தாங்க. அந்த 6.8% வாக்குங்கிறது ஜெயலலிதா தலைமையில் இருந்த வாக்கு, எடப்பாடி தலைமைக்கு வரல. அப்போ அவர் என்ன நோக்குறாருன்னா, இந்த 6.8 வந்து பிரிஞ்சு போனதில் நம்ம 5.5% ஆட்சியை இழந்திருக்கோங்கிறத அவர் உணர்றாரு. இப்பவும் ஈரோடு கிழக்கு அந்த ரிசல்ட் வந்து சீமான் களத்துக்குள்ள நிற்கும் போது திராவிட கொஞ்சம் மோசமான வார்த்தை, கடந்துருவோம். அவரு இது கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு, அண்ணா பல்கலைக்கழக சொல்லும்போது பொள்ளாச்சி இது என்னாச்சு, அமைச்சர்களையும் அரெஸ்ட் இல்லை, அது நான் லஞ்சம்னா அங்கேயே லஞ்சம் இங்கேயே லஞ்சம்னு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளுங்கிற பாணியில் திமுகவை எதிர்த்து களத்தில் நிற்கும் போது அதிமுக களத்தில் இல்லாத போதும் அதிமுகவுக்கு எதிராக கடுமையான ஒரு விமர்சனங்களை வச்சார். அப்போ அவர் இன்னைக்கு ஒரு பயணி செய்து வாக்கு எடுத்தாருன்னா இது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டான்னு எடுத்த வாக்காதான் அது கருதப்பட வேண்டும். அது நீங்க சொல்றீங்க மாற்று திமுக அதிமுகவுக்கு மாற்றான வாக்கு சதவீதம் அப்படின்னா அதுக்குள்ள முன்பு பாஜக மாற்றுன்னு யாரெல்லாம் முன் வச்சாங்களோ இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு அவர் சொல்றது வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை நான் ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னா யாரெல்லாம் இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருமே திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க தான். அதான் இப்போ அதுல யார கொண்டு வர போறாங்க? பாஜக திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அங்க பண்றாங்க. அதே வேளையில அவங்க என்டிஏ பலப்படுத்தி என்டிஏ தமிழ் மண்ணில் 2வது இடத்துக்காக கொண்டு வரணும், 3வது இடத்துல இருக்கக்கூடிய என்டிஏ 2வது இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பா அவங்க மக்களவையில் தோத்த இடங்களான ஹரியானா அன்று மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்காங்க. மக்களவையில் வெற்றி பெற்று முந்தைய 2 சட்டமன்ற தேர்தலில் தோத்த டெல்லியிலையும் அவங்க வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் நாங்கள் மக்களவையோட இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவோங்கிற நம்பிக்கையில தான் அவங்க களத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்வது அது சிதறிடக்கூடாதுன்றார். அதுதான் அவர் சொல்ற முக்கியமான பாயிண்ட். அப்போ அவர் திமுகவை எதிர்த்த விஜய மனசுல வைக்கிறாரா, அல்லது என்டிஏவை மனசுல வைக்கிறாரா, அல்லது நாம் தமிழரை மனசுல வைக்கிறாரா? இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா கொண்டு வர போறார்? அவரோட கணக்கு என்னவா இருக்கும்? நாம் தமிழரை மனசுல வைக்கக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி அடிச்சுதான் அந்த வாக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது நம்மளே சபையிலே சொல்ல முடியாத வார்த்தைகளையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார அந்த நான் அதை சொல்ல விரும்பல சொல்லும் போது அவர் அந்த இடத்துக்குள்ள இல்ல, நாம் தமிழர் இல்ல. இல்ல அப்ப யார் வேற யார்? விஜய் அவர் பல நிரூபிக்காதவர். பல நிரூபிக்காத
விஜய் அவர் என்ன கிளைம் பண்றாரு, இவர் என்ன அதை அசஸ் பண்றாருங்கிறதுல அதுக்கு இடையில ஒரு ஏணி வைக்க வேண்டியது இருக்கும். அது நம்ம அது அந்த இடத்துக்கு தானே அவர் சொல்றாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாது, எல்லாமே ஒண்ணு சேரும். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, அவர் விஜய் தன்னோட கொள்கை எதிரியா பாஜகவை சொல்றாரு. இது இன்னைக்கு பாஜக வெற்றி அவரு தேசிய இண்டி கூட்டணியோட தோல்வியை மகிழ்ச்சி அடையக்கூடியவர் பாஜகவை டெல்லி மக்கள் ஆதரிச்சிருக்காங்கிறதையும் சந்தோஷமா சொல்றாரு. அப்போ ஏற்கனவே அவர் எடுத்திருந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு சிறிது மாற்றம் வருது. நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்ச போதோ ஹரியானா எலெக்ஷன் முடிஞ்ச போதோ இந்த மாதிரி பட்ட ஒரு கருத்தை அவர் சொல்லல. அப்ப மீண்டும் நீங்க சொல்ற மாதிரி திமுக எதிர்ப்புன்றதுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம்ன்ற இடத்தை நோக்கி நகர்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அவரு அந்த இதை பண்ணுவாங்க, மற்றவங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் தானே பார்ப்பாங்க. இதே இன்னைக்கு இவருக்கு கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தேமுதிக 2024 எங்களுக்கு திமுக ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னவங்க தானே. இன்னைக்கு அவங்க குறைஞ்சபட்சம் திமுக கூட்டணிக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கலான்ற ஒரு ஐடியா இருக்குமா, இல்ல விஜய்ன்ற ஒரு மனதில் வச்சு அப்படி பேசுறாரா? விஜய்ங்கிற மனசுல வைக்கும் போது இவர் பாஜகவுக்கு ஆதரவான அந்த வார்த்தை என்னை டெல்லியில சொல்லும் போது அது கொஞ்சம் முரணா இருக்குது. விஜய் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பலன் நிரூபிக்காத ஒரு ஊசலாட்டத்தில் இருக்காருன்றீங்களா? கண்டிப்பா. அவருக்கு மெகா கூட்டணி அமைப்பு பண்ணி 2024 சொன்னாரு. 1% வாக்கு பலம் கொண்ட கட்சி கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையில வரமாட்டாங்க, மெகா கூட்டணி. அதை விட இது ரொம்ப எளிது இல்ல? திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் வாங்க, நம்மளாம் ஒரு அணி அமைச்சர்ன்றது ரொம்ப எளிதான ஸ்ட்ராட்டஜி இல்ல? பாஜகவுக்கும் இவருக்கும் அணி அமையதா இருந்தது 2024. எதுல போச்சுன்னா 330 சீட்டு வருவோம், மீண்டும் 3வது முறை மோடி பிரதமர்னாரு. எதுல போச்சுன்னா 12 சீட்டு அண்ணாமலை கேட்டாரு, 6 சீட்டு வருனாரு. மீண்டும் அண்ணாமலை உங்களுக்கு 10 சீட்டுனா எங்களுக்கு 9 சீட்டும் பாரு. சோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. சீட்டுல காம்ப்ரமைஸ் ஆனா கூட்டணி உறுதியாயிரும்ன்றது கண்டிப்பா லாபம் தான் நோக்கம். சீட்ல காம்ப்ரமைஸ் ஆனா அதுக்கான இண்டிகேஷன் இருக்கா? நேத்து இபிஎஸ் அவங்க பேசுனதுல இபிஎஸ் என்னோட பார்வையில இதுவரை இல்லாத அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு ஆஃபரை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் இன்விடேஷன் டு an ஆஃபர், முழுமையான ஆஃபர்னு சொல்ல முடியாது, இன்விடேஷன் டு ஆஃபர்னு ஒரு ஸ்டெப் அதோட பின்னாடி நின்று கொடுத்திருக்கிறாரு. வட தமிழக அதிமுக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் நாளைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னு பார்க்கணும். பொறுத்திருந்து பாருங்க. அக்னீஸ்வரன் அவங்க கொடுக்குற விளக்கம்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட வியூகத்துல கூட்டணி கணக்குல எதுவும் மாத்துறாரா? ஏன்னா அவர் சொல்றது திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் நிக்கிறாங்கன்னா அவங்களும் திமுகவுக்கு எதிராக தான் நிக்க போறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் நிக்கிறாங்கன்னா திமுகவுக்கு எதிர் தான். விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான எதிரினா திமுகவுக்கு எதிர்ப்பு, பாஜக அதிதீவிர திமுக எதிர்ப்பு. அப்படின்னா இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு நகருது அதிமுக, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல் கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய முழு ஆற்றலும் அடிப்படை கட்டமைப்பும் முன் அனுபவமும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். அப்போ அந்த கட்சி எந்த நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதுல மாற்று கருத்தை தெளிவுபடுத்திட்டு இல்ல. இப்ப கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார், இவரை மாவட்ட செயலாளராக மாத்திட்டு இன்னொருத்தரை கொண்டு வர்றாருன்னா அது அவரு அதிகாரத்துக்கு உட்பட்டது. நாங்க யாரோட கூட்டணி சேருவோன்றது கூட அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதெல்லாம் மாற்றுக்கல. இப்ப நம்ம பேசுறது கூட்டணி கணக்கு. இப்ப திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள், இன்னும் சொல்லணும்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தா எல்லாரையும் தானே சேர்க்க வேண்டியிருக்கும். எல்லாரும் தானே திமுக எதிர்க்கிறாங்க. விஜய், பாஜக, நாம் தமிழர், டிடிவி, ஓபிஎஸ் இப்படின்னு பட்டியல் நீளுது இல்ல. அப்ப எல்லாரையும் கொண்டு வர போறீங்களான்னு கேட்கிறேன். எனக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா, காஷ்மீரினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி ஒருத்தரை தோக்கடிச்சுக்கிட்டு மகிழ்ந்துகிட்டே இருங்க. சரி, அந்த வாசகம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர்கள் இடத்துல அதை அப்ளை பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பிஜேபிக்கும் சொல்லியிருக்கிறார், பிஜேபிக்கு அழைப்பு. பிஜேபிக்கு அழைப்பு அப்படின்றத அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் அதை ஒரு எதிர்பார்ப்பா வச்சுக்கிடலாம். ஆனா ஒரு ஆசையா இருக்குன்றீங்களா? இல்ல, அவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல இந்தியாவில 104 பேரை கைவிலங்கிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் இந்திய அரசாங்கம் இது வரைக்கும் வாய் திறக்கல. இந்திய நாட்டினுடைய பிரதமர் பேசல. இந்திய நாட்டினுடைய பிரதமர் செல்வாக்கான பிரதமர், ஆனால் உலக வல்லரசான ட்ரம்ப் அவங்களுக்கு அழைப்பே வரல. சரி, அது இருக்கட்டும். ஆனா இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போனாரு.
அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை உடைப்பது எப்படி, ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது எப்படி, இதுதான் உங்க வேலை. இல்ல இப்ப இதெல்லாம் அதுல அண்ணன் ரவீந்திர துரைசாமி தமிழ்நாட்டுல முன்னாடியில இல்ல நிக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபிக்கு இதுக்குள்ள ஒரு ஆஃபர் இருக்குன்றார். உங்களுக்கு ஆஃபர் இருக்கலாம் சார், நீங்க டெல்லியில ஜெயிச்சிருக்கலாம் சார். டெல்லியில இந்த சப்பாத்தி ரொட்டியும் பீட்ரூட் கிழங்கையும் வச்சு சாப்பிடுவாங்க பச்சையா. அது மாதிரி தமிழ்நாட்டுல முடியுமா? இங்க அரிசி சோறு தான், சாம்பார் தான், அந்த மாதிரி இல்ல இப்ப EPS பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? நீங்க ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை கூட்டணியை அதான் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் அது இதாகும். இப்பயே என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா திமுக என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, இல்ல சார், பாயிண்ட் என்னன்னா நான் EPS அவர்கள் பேச்சிலிருந்து புரிஞ்சுக்கிறேன். இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவை ஒட்டி தான் பேசுறாரு, டெல்லி தேர்தலை ஒட்டி தான் பேசுறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வரார் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஒன்னு சேரணும்ன்றது தானே அதன் பொருள். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்றது பொருள். உண்மைதான் சார் விஜயன் சார். ஆனால் அதே நேரத்தில் தனித்தனியாக நின்றால் உங்களால் திமுகவை ஆட்சியை அகற்ற முடியுமா? அகற்றிருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு உண்டா? அப்ப யார் தலைமையில வரணும்னா அண்ணா திமுக தலைமையில வரணும். பிஜேபியும் யாரா இருந்தா என்ன, நீங்க டெல்லிக்கு ராஜாவா இருங்க சார். இப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப பிரச்சனை யார் தலைமைன்றது இல்ல, அது அப்புறம் வருது. அப்ப நீங்க அப்படியே சொல்லக்கூடாது. இல்ல அது நீங்க முடிவெடுக்க முடியாது. இல்ல கட்சியின் தலைவர்கள் அது அப்புறம் பேசிக்க வேண்டியது சார். இல்ல அதுக்குள்ளே நான் வரல. இப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன கட்டமைச்சிட்டு இருந்தீங்க? ஈரோடு தேர்தல் முடிவுக்கு முன்பு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் இருந்தது இல்ல. இப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறுறீங்க. எல்லாரும் வாங்க, எதுக்குறவங்க எல்லாம் வாங்க, அப்படி வரீங்களான்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் பதவி தான் இருக்கிறது. இல்ல நான் அதுக்குள்ளே கட்சிகள் தான் போட்டிங்க. திமுக அதுவே டிபேட் இல்ல. அப்படி இருந்தா அதுதான் சொல்ல வரேன். இப்ப நான் வெளிப்படையா கேக்குறீங்களா? இப்படி கேட்போமே, பாஜகவுக்கு கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கு அதிமுகவுல, கரெக்டா? நான் கேக்குறேன். இப்ப தேர்தல் இல்ல, இன்னும் 13 மாசம் இருக்குது. தேர்தல் இருந்த போது கதவுகளை திறந்து வச்சிருந்தாங்க, அப்ப போகல. இப்ப மனமாற்றம் வந்திருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. ஈரோடு கிழக்கு அந்த தேர்தலா அல்லது டெல்லி தேர்தலா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஈரோடு தேர்தல்ல நிக்கவே இல்லையா, அது ஒரு மாற்றமே வராது. இல்ல சார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றேன். பாஜகவுக்கு அழைப்பு இல்லைன்னு நான் எடுத்துக்கலாமா? பாஜகவுக்கு அழைப்பு இதுவரையும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. விஜய்க்கு அழைப்புன்னு புரிஞ்சுக்கலாமா? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? விஜய் அவர்கள் நாட்டுல தனியா 234 தொகுதியில் நின்று 120 சட்டமன்ற உறுப்பினர் நின்று 118 ஆட்சி பிடிப்பேன்னு அவர் நிக்கிறாரு. அண்ணாமலை ஒருபுறம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப ஒரு பாயிண்ட் சார், யார் அப்ப எத்தனை முதலமைச்சர் பதவி இப்ப திரும்ப திமுகவே வருவதற்கு நீங்கள் கருவியாக இருக்கிறீர்களோ? ஆனால் அதிமுகவினால தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இப்ப திமுக நீங்களே சொல்றீங்க ஆளாளுக்கு ஒரு கனவு இருக்குன்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக் கூடாது, அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போறோம்னா எப்படி அமைப்பீங்க? அப்ப முயற்சி தான், எல்லாரையும் அழைப்பீங்க, நம்பிக்கை தான், எல்லாரையும் அழைப்பீங்க. அது அந்தந்த கால சூழல் பேசலாம், இப்ப சொல்ல முடியாது. சுனாதி வாகர் இப்ப இதற்கு முன்பு மெகா கூட்டணி அப்படின்னாங்க. அப்புறம் பாஜக அல்லாத அணியோடு தான், எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் சீட்டெல்லாம் விட்டுறலாம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறக்கூடாது, அப்படி சிதறாம நாங்க ஒரு அணியை அமைக்க போறோம்னா அதன் பொருள் என்னவா இருக்கும்? இல்லை, முதல்ல இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறதா பார்க்குறேன். விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஓட்டு நிறைய டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது அப்படிங்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஏடிஎம்கே ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி பெருசாக டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரில. நாம் தமிழர் கட்சிக்கு அதிகம் போயிருந்தால் கண்டிப்பாக அவங்க டெபாசிட் வாங்கியிருப்பாங்க, அவங்க வாங்கலை. அவங்களுக்கு போன அதிக வாக்குகள் பிஜேபியில தான் போன மாதிரி தெரிகிறது. ஏன்னா ஏடிஎம்கே போடவே இல்லையோ? இல்லை, ஏடிஎம்கே ரொம்ப கம்மியாக. ஏன்னா இப்போ 4000 வாக்குகள் தான் திமுக வந்து போன முறை விட அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட நோட்டாவுடைய இது வந்து அதிகரிச்சிருக்குது. 6000 வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. 15000 பேர் ஓட்டே போடலை. இப்போ 12000 இப்போ நீங்கள் கடைஞ்சு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா 34000 ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு, 12000 ஓட்டு பிஜேபி வந்திருக்கு. இப்போ நாம் தமிழருக்கு கூடுதலாக வந்திருக்க ஒரு 12000 ஓட்டுங்கிறது பிஜேபியுடைய வாக்குகள் அப்படின்னு தான் நம்ம கணக்கிட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெரியார் எதிர்ப்பு இந்த விஷயங்களில் வந்து ஏடிஎம்கேல வந்து கூடுதலாக வந்து சீமானுக்கு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வெற்றி பெறுவதற்கான இது டெபாசிட் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். அது வந்து ரொம்ப அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறப்ப ஏடிஎம்கே ஓட்டு திமுகவுக்கும் பெருசாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை, நாம் தமிழருக்கும் ஆகலை. ஆனால் விக்கிரவாண்டில் வந்து திமுகவுக்கு வந்து ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனதை பார்க்குறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு தேர்தல் புறக்கணிப்புங்கிற மாதிரி தான் ஈரோடு கிழக்கில் வந்து அதிமுக
முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுகிறது இந்த கணக்கு பார்க்குறப்ப. ஓகே, இப்போ இது நீங்க ஈரோடு கிழக்கு அல்லது விக்கிரவாணி இதெல்லாம் தாண்டி வரப்போறது 2026 சட்டமன்ற தேர்தல். அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய சவாலுங்கிறப்ப நீங்க சொன்னதுல ஒரு நுணுக்கமான பார்வைன்றது விக்கிரவாண்டி களம் வந்து போலரைசேஷன் வெகுவா இருந்ததுனால நான் கட்சியை தாண்டி நான் சார்ந்து இருக்கிற சமூகம் சார்ந்து நான் இயங்குவேன்ற ஒரு பார்வை இருந்திருக்கலாம்னு பலர் சொன்னாங்க. ஈரோட்ல அது இல்ல. அதுதான் நான் கட்சியா ஒதுங்கிக்கிறேன், புறக்கணிச்சுக்கிறேன். சமம் இருக்கு. நான் அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். இல்ல அதுதான் இங்க வந்து ஏடிஎம்கே சாஃப்ட். ஓகே, நம்ம எல்லா இடத்திலிருந்து ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் இடையில கூட நம்ம வேற வேற மாதிரியான தான் முடிவுகள் இருக்குது அப்படிங்கிறத இதை காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிறது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவாக இருக்கிறது. இப்ப திமுகவுக்கு எதிராக யார் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப திமுக கூட்டணிக்கு வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் தான். எல்லா கட்சி ஒன்னு பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அண்ணாமலை தலைமை அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் இருந்த கசப்பான அனுபவங்கள். இன்னொன்னு பிஜேபிங்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜா ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் கூட்டிட்டு வராங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறதை தாண்டி தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு அவசியங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா வந்து தன்னை தாண்டி வந்து தன்னுடைய கட்சி போயிராது அப்படிங்கிற நம்பிக்கை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த மாதிரி எடப்பாடிக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்குமே அது வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கிறது. அப்படிங்கிறப்போ எந்த வகையிலையும் வந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ வந்துட்டா அது வந்து கூட்டணி வழியாக கட்சிக்குள்ள நேரடியாக வராவிட்டாலுமே கூட அது வந்து தன்னுடைய தலைமையை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. பிஜேபி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏடிஎம்கே காலி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தில் ஓரளவுக்கு நியாயமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டெல்லியவே எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி ஒரு 12 வருஷம் வந்து ஆண்டுட்டாங்க. அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் வருதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா காங்கிரஸ் வரலைங்கிறப்ப கண்டிப்பா பிஜேபி தான் அங்க வருது. 27 வருஷத்துக்கு பிறகு வருது. பல மாநிலங்களில் பிஜேபி தான் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறாங்க. இங்கேயுமே வந்து நீங்க ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கண்டிப்பா வந்து பிஜேபியோ அல்லது நாம் தமிழர் வந்து அடுத்த இடத்துக்கு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இங்க இருக்கு. நீங்க சொல்வது இந்த ஆப்ஷன்லாம் அவருக்கான இருத்தல் இல்ல. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இப்ப திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை அமைப்பது அப்படிங்கறதுல கண்டிப்பா பிஜேபி அல்லது நாம் தமிழர் கட்சி ரெண்டுமே வந்து இல்லை. இல்ல அந்த இடம் தான் சோனாதிவார் அவர் சொல்வது வந்து திமுகவுக்கு எதிரான அணின்னு சொல்வது என்பது வேறு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு ஓட்டு கூட இம்பார்ட்டன்ஸ் தான். அது டிடிவி அவர்களுக்கு போனா இருக்கட்டும், என்டிஏவுக்கு போனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அப்படி நினைக்கிறாரா இல்ல திமுக எதிர்ப்பை பிரதானமா வச்சிருக்கிற விஜய் அவர்களை கொண்டு வர்றது கணக்கா? என்ன கணக்கு? ஏன் பேசல? இதுல ரெண்டு சிக்கல் என்ன இருக்குன்னா திமுக நீங்க சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுன்னா எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பது இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் தினகரன் உட்பட எல்லாத்தையும் ஒன்றிணைப்பதில் இவருக்கு சிக்கல் இருக்குது, எடப்பாடிக்கு சிக்கல் இருக்குது. அது அவங்க ஜெயிப்பாங்களோ இல்லையோ தாண்டி கட்சிக்குள்ளேயே இவருடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும். அவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்து கண்டிப்பா எடப்பாடி எடுக்க மாட்டார். இன்னொன்னு எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பது அப்படின்னா அங்க ஒரு வலிமையான ஒரு தலைமை அப்படிங்கிறது வேணும். எல்லாரும் ஒன்றிணைங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்பி அவங்க எல்லாமே வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா விஜய் இப்போ கூட வந்து அவங்க வந்து எங்களுடைய தலைமையில தான் விஜய் கூட்டணி அமையும், நாங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவதில்லை அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து வந்ததாக தகவல்கள் வருகிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஒரே ஒரு சிக்கல் தான் என்னன்னா வந்து யார் வந்தாலுமே அதிமுக கூட்டணிக்கு யார் வந்தாலுமே யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. விஜயை பொறுத்த அதுல குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறதுனா ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது அவர் இன்னும் முழுமையா ஒரு அரசியல் தலைவராக மாறல. அவர் ஒரு நடிகர்ங்கிற கிரேஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்ப வேற யார் போடுறாங்களோ இல்லையோ விஜயுடைய நடிகர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்கிறப்ப விஜய் இதுவரைக்குமே ஒரு மாஸ் ஹீரோவாக அடையாளப்படுத்தப்பட்டவர். அப்ப நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் ஏற்றுக்கொண்டால் அவர் செகண்ட் ஹீரோ ஆக்கப்பட்டு விடுவார். விஜயுடைய ரசிகர்களே வந்து அந்த கூட்டணி விரும்ப மாட்டாங்க. அந்த சிக்கல் இருக்கு, அந்த யதார்த்தம் இருக்கிறது. அப்ப விஜய் அதாவது அண்ணன் சொல்லுது விஜய் அவர்கள் அவங்க ரசிகர்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கலாம். ஆனா இபிஎஸ் அவர்களுக்கான உகந்த சாய்ஸா தாவேகா தான் இருக்கும்ன்றது அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்ப யார் விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட் அதிமுக ஏற்றுக்கோங்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இல்லை தானே. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை நூற்றாண்டை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நேற்று வந்து விஜய் வந்து கண்டிப்பா அவங்க சிஎம் கேண்டிடேட்டா ஏற்றுக்கொள்ள துணை முதலமைச்சர் கொடுத்து அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா கொண்டு வரும். அதான் சொல்றாரு 6 மாசத்துக்கு பிறகு அப்படி ஒண்ணு அமைப்போம் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த ஆஃபர் கொடுக்கலாம் இல்லையா துணை முதலமைச்சர்னு. அது எளிதா இருக்கும் இல்லையா? ஆனா விஜய் ரசிகர்களுக்கு சிக்கல்ன்றீங்க. ஏன்னா கூட்டணி அந்த மாநாட்டிலே விஜய் சொன்னதுன்னா நம்முடைய தலைமையில தான் கூட்டணி அமையும், நான் தான் துணை முதல்வர் பதவியை ஆஃபர் பண்ணுவேங்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய விஜய்க்கு இவங்க துணை முதல்வர் பதவியை ஆஃபர் பண்றாங்கிறப்ப அங்க ஒரு பலவீனமாகி விட்டதுங்கிறது அர்த்தம். இன்னொன்னு விஜய் முதலாக அரசியலுக்கு வருகிற பொழுது அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு இருக்கிறது, தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் தனியா நிற்பது என்பதுதான் ஒரு சரியான ஒரு வழியாக இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துலயுமே ஒரு சிக்கல் இருக்கிறது. பாக்கி இப்போ
இபிஎஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாது, ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சிக்கல் இருக்கே. அது என்டிஏவுக்கு போனாலும் கட்சிக்குள்ள சிக்கலா இருக்கு, பாஜகவோட போனா வேறொரு வகையில ஒரு சிக்கல் இருக்கு. எதுக்காக அவங்க வெளியில வந்தாங்களோ இப்ப திரும்ப அதை நியாயப்படுத்த வேண்டிய நெருக்கடி. தாவேகாவோட போகணும் அப்படின்னா அது ஒரு சிக்கல். நாம் தமிழர் போகணும்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி திராவிடத்தையும் திராவிட தலைவர்கள் அதிமுக முன்னோடி தலைவர்கள்லாம் மிக கடுமையா விமர்சிச்சுதான் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இது சாத்தியம் இல்லாத ஒன்றா? திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று திரட்டுறேன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அணி அமைக்கலாமே தவிர எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒன்றிணைக்கிற வாய்ப்பு இல்லையா? அது பெரிய சவாலா? இல்லை, இதில் அணி அமைப்பாங்க. அந்த அணியில் யாரெல்லாம் இடம் பெறுவாங்கிறது ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஒன்று உண்டு. ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி போனோம்னா 2006 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி அமைந்தது. ஆனால் மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதா திரும்ப சொன்னாங்க. போதிய பலத்தோடு திமுக தன் சொந்த பலத்தில் ஆட்சி அமைக்கல, காங்கிரஸ் ஆதரவுலாம் ஓடிச்சு. அப்பப்போ இவிகேஎஸ் இளங்கோவன் காமராஜ் ஆட்சியை சொல்லுவார், கூட்டணி மந்திரிகள் பதவியெல்லாம் எதிர்பார்ப்பார், வேற ஏதோ சரிகேட்டு பண்ணி முடிஞ்சிடுவாங்க. ஆனால் அந்த விளைவும் போது ஜெயலலிதா அம்மையார் ஒரு கணக்கு போட்டாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு காரணம் விஜயகாந்தனுடைய தேமுதிக களத்தில் இறங்கி கணிசமான வாக்குகளை அதிமுக வாக்குகளை திமுக எதிர்ப்பு வாக்குகள் எப்படி வேணும் வச்சுக்கோங்க, அது இல்லை விஜயகாந்துக்கு ஈர்த்த வாக்குகள். இப்போ இது அடுத்த எலெக்ஷன்ல இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ தேமுதிக இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசி, பண்ருட்டியாரும் ஜெயலலிதா அம்மையோட பேசி கூட்டணி அமைச்ச உடனே தம்பிங் மெஜாரிட்டி, நிறைய இடங்கள், நிறைய வாக்குகள் தேமுதிகவுக்கும் கணிசமான இடங்கள். அவர் எதிர்கட்சி தலைவராக நீங்க சொன்னதெல்லாம் நடந்தது, நல்ல உதாரணம் தான். ஆனா என்ன கேள்வின்னா, இன்னைக்கு அப்படி எந்த கட்சி இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் தான், அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தது அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்ல, அப்படி எந்த கட்சியோட அவர் போக போறார் சொல்லுங்க. அதுக்கு காரணம் வேற. அதுதான் நான் சொல்ல வரேன். இது விஜயகாந்த் 2006 நிரூபிச்சிருக்காரு, வாக்குகளை நிரூபிச்சாரு விஜய். இது இன்னொரு உதாரணம் கூடுதல் சொல்றேன். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்போ கார்த்திக் அவர்கள் இருந்த போது அவர் சில தொகுதிகளில் டேமேஜ் பண்ணாங்க அப்படின்னு திரும்ப அந்த ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. இங்க உங்களுக்கு இருக்கிறது அமமுக வெற்றியை பறிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அமமுகவோட போறாரா இல்ல என்டிஏ பாஜக இவங்க வாக்குகளும் நம்ம வாக்குகளும் சேர்ந்து இதுதான் தான் இருக்கிற நமக்கு ரெஃபரன்ஸ். இப்ப புது ரெஃபரன்ஸ் தாவேகா. இதுல என்ன ஆப்ஷன் நீங்க சொல்ற உதாரணத்துல எது வரும்? தாவேகா களத்தில் நிக்க போறது 2026 தனித்து தான் நிற்பாங்கன்னா அது போஸ்ட்போல் அலையன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும். அவ ஒரு கணிசமான இடங்களை பெற்றாங்கன்னு வச்சுங்களேன். அதிமுகவும் தாவேகாவும் போஸ்ட்போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருந்தால். ஆனால் சார் ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு கதவு எல்லாம் திறந்திருக்காங்க அதிமுக. அண்ணாமலையும் பாஜக தலைவரும் கதவை திறந்து வச்சு அவரை எங்க திறந்தார் சார்? அதாவது கூட்டணி அரசியல் மட்டும் இல்ல காரணம், கொள்கை சார்ந்த விஷயமும் கூட. இதுவரையில திமுக அண்ணாமலை சொன்ன கடைசி பாயிண்ட் பாக்கி நீங்க கவனிக்க வேண்டியது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, கூட்டணி தொடர்பா உட்கார்ந்தாலே பேச முடியும், ரெய்டெல்லாம் கொடுக்க. அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்வினை ஒற்றை வரியில சொல்றார். அவர்கள்லாம் அந்த அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு கடந்து போயிட்டாருன்னா அது என்ன மெசேஜ்? அண்ணாமலை எந்த டோரை ஓபன் பண்ணாங்க? அசர்ட்டிவ் தன்னை அசர்ட்டிவ் பண்ணிக்கிறதுக்காக தான். இல்ல அதிமுகவுக்கு எங்க டோர் ஓபன் பண்ணாங்க? அதுக்குதான் நான் அதிமுக அது கிளியரா இருக்கே. கல்வியாளர்களை ஆலோசித்து தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றலாம் சொன்னது யாரு? நான் கேட்பது அண்ணாமலை அவர்கள் எங்க ஓபன் பண்ணாங்கன்னு இல்ல. அதுக்கு வர பெரியாரை பத்தி நாம் தமிழர் பேசுனது, பெரியாரை பத்தி நாம் தமிழர் சீமான் பேசுவது ஒரு பக்கம், பாஜகவே ஈவரன்னு சொல்லுவாங்க, பெரியாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாஜகவினுடைய அண்ணாமலை சொல்றார், நாம் தமிழர் சீமான கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டார், ஓவரா பேசிட்டார். இத நீங்க அதிமுக மறைமுக அழைப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மனசு புண்பட வேண்டாம், நாங்க பெரியாரை பத்தி அதிகமா. சார் அதுல அதிமுக கமிட்டே பண்ணல சார், நேத்து தான் சொன்னேன். இதுல ஏடிஎம்கே மனசு புண்படுகிற அளவுக்கு ஏடிஎம்கேவே ரியாக்ட் பண்ணலையே. இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, மறைந்த தலைவரை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு கடந்து போயிட்டாங்க. இல்ல உங்களுக்கு என்ன மனசு புண்படுறது? நானே சொல்லியிருக்கேன். நீங்க அப்படி உங்க லாஜிக் படி பார்த்தா திமுக மனசு புண்படக்கூடாதுன்னு அதுக்கான டோரா தான் இருக்க முடியுமே தவிர அது அதிமுகவுக்கான டோரா எப்படி இருக்க முடியும் பாக்கி? இல்ல, அதாவது டோன் டவுன் ஆயிருக்காங்க இல்லையா? டிஎம்கேவை இன்வைட் பண்ணுவாங்களா பாஜக இன்றைய சூழல்ல?
99ல வந்த மாதிரி அப்படியே ஒரு மாற்றம் வருமா? வராது. இப்போ இருக்கிற திராவிடியன் ரெண்டு பேருமே டோரை ஓபன் பண்ணியிருக்காங்க. இல்ல, திராவிடியன் பார்ட்டிஸ்ல அதிமுக கதவு தரது. இன்னொரு சிம்பிள் லாஜிக் சொல்லிடுறேன். அதிமுக அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்பாடும் மோதலும் முற்றியது எப்ப தெரியுமா? நிர்மல்குமார் பிஜேபியிலிருந்து ஏடிஎம்கேக்கு தாவினார் இல்லையா, சேர்ந்த உடனே தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை விமர்சனம் பண்ணார். அண்ணாமலை 420 என்றெல்லாம் சொன்னார். அதுதான் அவர்களை ரொம்ப புண்படுத்தியிருக்கு. இயல்பு தானே தனிநபர்கள் தாக்குதல்ங்கிறது. அப்போதான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கான உறவு முறிஞ்சது, ஃபுல்லாவே முறிஞ்சது. ஆகையினா இப்போ அந்த நிர்மல்குமார் அங்கே இல்லை. அதனால அதாவது என்ன திட்டவரை நீங்க வச்சிருக்கீங்க, அவருக்கு முக்கியத்துவம் தர்றீங்கிறது ஒன்று. இது இந்த ஒரு மாற்றம் ஒரு பக்கம் இருக்கு. இல்ல லாஜிக் படி அதிமுகவும் விஜயும் கூட்டணி அமைக்க முடியாது. இல்ல நிர்மல்குமார் இப்ப விஜய் கட்சிக்கு போயிட்டு இல்ல பாக்கி நீங்க சொன்ன லாஜிக்ல இருக்கிற பெரிய சிக்கல், இப்ப நிர்மல்குமார் தாவேகாவுக்கு போயிட்டாரு. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். இல்ல கூடுதல் தகவல் சொல்றேன். கட்சியில நீக்காத போதே அவர் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா தாவேகாவுக்கும் நிர்மல்குமார் தான் இஷ்யூன்னா அங்க கூட்டணி அமையதான். பல ஃபேக்டர்ஸ்ல ஒரு ஃபேக்டர் இருங்க, பல ஃபேக்டர்ஸ்ல ஒண்ணு. அதை எதுக்கு இங்க கொண்டு என்ன நாம பேசும்போது நான் சர்ச்சைக்குரியதா பேசல, என்னோட வாதங்களை தான் நான் முன்வைக்கிறேன். எல்லாரும் குறிக்கிறது இல்ல, குறிக்கிறது இல்ல பாக்கி எல்லாத்தையும் குறுக்கீடுன்னு வேண்டாம். உங்க கருத்துக்கு தர்க்கபூர்வமான எதிர்வினை, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா போகுது. there are so many factors. அதுல சார் இன்னும் மெயினா சொல்றேன் சார், மக்களவை தேர்தலும் போது அதிமுக பாஜகவோட உறவு முறித்துக்கிறதுனால மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் நம்ம பக்கம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். நடக்கலை. சரி இனிமே வராதுங்க, போயிட்டு போகிறது, பழையபடி பாஜகவோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், அட்லீஸ்ட் நமக்கு வேறு சில பலன்களும் ஒரு ஆதரவும் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மைனாரிட்டிஸ் ஓட்டு அதிமுக என்ன முயன்றாலும் ஜெயலலிதா அம்மையார் போல அவர்களால் ஈர்க்க முடியவில்லை. பேசலாம். ரவீந்திர துரைசாமி பாயிண்ட் டேக்கன். இதுல கூட்டணி அமைத்தல் எதிர் வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறாம ஒன்றிணைக்கிறதுல இப்ப சுகுணா திவாகர் சொன்னது இருக்கிற சவால்கள், தடைகள் என்ன இருக்குன்னு. பாக்கி அவர்கள் சொன்னார் இல்ல டோர் ஓப்பனா இருக்கு அப்படின்னா, இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்ல, அண்ணாமலையும் அப்படி நினைக்கிறாங்களா, பாஜகவுக்கு அப்படி ஒரு என்ன இருக்கா, தாவேகாவுக்கு இருக்கா அப்படின்னு எல்லாமே பேச வேண்டிய தேவை வந்துருச்சு இல்ல. இப்ப அண்ணாமலையும் சீமானும் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம சிஎம் ஆக முடியுங்கிற எண்ணத்துல இருக்காப்புல சுகுணா திவாகர் அந்த கருத்தை ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவரோட கருத்தை நான் அதில் உடன்படுறேன். சுகுணா திவாகரோட கருத்து பெரும்பாலும் கரெக்டாக தான் இருந்து, ஒன்னே ஒன்று மட்டும்தான், பாஜகங்கிறதும் ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது, ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. சசிகலா விஷயத்தில் பலருக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. அதே மாதிரி இங்கே பிறமொழியாளர்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. உள்ஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு ஆதரவாக பாஜக நிற்கிறாங்க. சீமான் அருந்ததியர்களுக்கு எதிராக பரையர் தேவேந்திர வேளாளருக்கு ஆதரவாக நிற்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பாஜக ஓட்டு முழுமையா ஹோமோஜினியஸ் என்டிட்டியா சீமானுக்கு விழுந்துங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையில் அவர் சொன்னதுல இருந்து பெருமளவு விழுந்திருக்கலாங்கிறத அவர் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். பிறமொழியாளர் நீங்க சொல்ற முக்கியமான இடம், அருந்ததியினர் அங்கு பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடோட இருந்தவங்க இந்த முறை சீமானுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு, ஏன்னா அவர் எடுத்த நிலைப்பாடு. ஏன்னா சீமானை பற்றி கடுமையான விமர்சனங்களை பாஜக அதிகம் வச்சதே இவர் நம்ம எல் முருகன் தான். மற்ற அண்ணாமலை கூட அந்த அளவு விமர்சனம் வைக்க மாட்டார். சில டைம் எங்க அண்ணன் சீமானு சொல்லுவார். இந்த இதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஆக அந்த வாக்குகள் அதுல விழுந்திருக்காது. அது தவிர பெரும்பாலான வாக்குகள் விழுந்திருக்கும். இங்க இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை என்னன்னா, ஸ்டாலின் அணி இன்டாக்டா இருக்குது. அதைத்தான் டெல்லியில இண்டி கூட்டணி ஏற்கனவே மக்களவையில் தோத்தது தான். அவங்க மக்களவை தோத்ததுல இருந்து அவங்க டெவலப் ஆயிருக்காங்க. பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம். ஏன்னா 2 முறை பார்லிமெண்ட்ல ஜெயித்து அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்தவங்க இங்க ஜெயித்திருக்காங்க, பெரிய விஷயம். எடப்பாடிக்கு சென்ட்ரிக்கா பார்த்தா அந்த இண்டி கூட்டணி மக்களவையில இருந்து டெவலப் ஆக தான் செய்திருக்கிறாங்க. இன்னொன்னு அதை தமிழ்நாட்டோட ஈக்குவேட் பண்றாரு. தமிழ்நாட்டில் மக்களவையிலையும் மோடி ஜெயித்தது மாதிரி இங்க ஜெயித்தது இண்டி கூட்டணி தான், ஸ்டாலின் கூட்டணி தான். இது சொன்னா அது இண்டி கூட்டணி இல்ல, ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் ஜெயித்தது. சோ அதுக்கு இதுக்குள்ள ஒப்பீடு அவர் திருப்திப்பட்டு கொள்ள ஒப்பிடலாமே தவிர கல யதார்த்தம் அதுக்கு இதுக்கு வேறுபாடு. கல யதார்த்தம்ன்றது இப்ப பாஜக இந்த இப்படி ஒரு அணி அமைக்கிறதுல சவால் தான்ன்றது தான் உங்க பார்வை. பாஜக பலரும் 2026 மையமா வச்சு அணி அமைக்கணும், பாஜக ஆட்சியில பங்கு வரக்கூடிய அளவுக்கு அணி அமைச்சணும்னு சொல்றாங்க. மோடி 2029 ஒரு 1 to 1 கொண்டு வரணும், 26 நமக்கு முக்கியம் இல்ல. எப்படி
எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு 24 முக்கியம் இல்லையோ அதே மாதிரி மோடிக்கு வந்து 26 முக்கியம் இல்ல 29 ஜெயிக்கணும். அதுல பாக்கி அவர்கள் அண்ணாமலையும் டோன் டவுன் பண்றாங்க அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுதான் ரெண்டு வித கருத்து. மோடி வந்து சீமான கூட சிஎம் கேண்டிடேட்டா ப்ரோமோட் பண்ணதுக்கு நிதிஷ்குமார் பண்ண மாதிரி 14% அண்ணாமலை ஏத்துக்குருவாரா? அதுக்கு 14% எப்படி போட்டு வர்றாரு பாருங்க. 14% வாக்கு இருந்த பீகார் பிஜேபி 8% வாக்கு இருந்த நிதிஷ்குமாரை ப்ரோமோட் பண்ணாங்க. அதுல சுசில் மோடி ஏத்துக்கிட்டாரு, கிரிராஜ் சிங் ஏத்துக்கிட்டாரு. சீமான் முடிவு எடுக்கணும். இல்ல பாத்துக்கலாம், அத பொறுத்து பார்க்கலாம். நம்ம எல்லாமே இப்சன் பட்ஸ் தான், எல்லாமே யூகம் தான். ரைட். இப்போ அக்னீஸ்வரன், இப்போ இதுல இப்போ சுகுணா திவாகர் அவங்க, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சவால்களை சொன்னாங்க. பாக்கி அவர்கள் இல்ல அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. அதுல அதிமுகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? நீங்க இல்லாட்டி எதிர்ப்பு வாக்குகள்லாம் எப்படி ஒண்ணு திரட்ட முடியும்? அதுல இருக்கிற சவால்களை பேசினாங்கல்ல, அதை எப்படி உடைச்சிட்டு ஒரு அணி கட்ட முடியும்? இப்ப எல்லா கட்சியுமே தானா ஒரு முடிவெடுக்கணும், தன்னுடைய செல்வாக்க வச்சு முடிவெடுக்கணும். ஆனா இங்க எல்லா கட்சியுமே பாரதிய ஜனதாவுக்கு பயந்து அல்லது நெளிந்து அல்லது வளைந்து தந்தை பெரியாரை பற்றி விமர்சித்து இந்த முடிவை எடுத்தா மக்கள் முகம் சொல்லிக்க மாட்டாங்களா? பாஜக அதைத்தான் விரும்புகிறது, பெரியண்ணன் மனப்பான்மை. நாங்க மத்திய அரசு ஆட்சி இருக்கிறோம், நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, இருக்கிறதுனால தானே ரைட் பண்றீங்க. நான் கேக்குறது, இபிஎஸ் அவர்களால் அவரோட இலக்கை அடைய முடியுமா? அந்த கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் சிதறடிக்க யோசிங்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதை செய்ய முடியும். அந்த இடம் தான் கூட்டணி என்று வருகிற போது இப்ப அண்ணன் போற போக்குல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப அண்ணன் பேச்சுதான் எனக்கு வந்து வியப்பா இருக்குது. ஒருவேளை இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரு சீமான் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக வைத்தால் இந்த குண்டை விட பெரிய அணுகுண்டு ஹிரோஷிமால கூட இல்ல, அது வேற. அவரு யூகமா தான் சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன இடங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா? இல்ல அக்னீஸ்வரன், பாயிண்ட் இல்ல, அது இதுல ஒரே ஒரு பாயிண்ட். இல்ல அக்னீஸ்வரன், இதுல உள்ள சவால்களை பாருங்க. இப்ப இபிஎஸ் நேத்து அவங்க சொன்னாங்க 6 மாசம் பொறுத்து இருந்து. சுகுணா திவாகர் அவர்களும் அதை தானே சொல்றாங்க. நீங்க தாவேகாவுக்கு போறதுல இந்த சிக்கல் இருக்கு, என்டிஏவுக்கு போறதுல இந்த சிக்கல் இருக்கு. கூடுதலாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது அவங்க 29 கணக்கு பண்ணுவாங்க, 26 அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா, இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனிச்சே நின்று இந்த அணியை ஜெயிக்க அடிப்போம்னா அது வேற ஸ்டேட்மெண்ட். சிந்தாம சிதறாம ஒரு அணியை அமைப்போம்னா எப்படி சவாலை கடப்பீங்கன்றதான் என் கேள்வி. நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சில கட்சியை ஆட்சிக்கு வரவிடாம தடுப்பதுதான் எங்கள் நோக்கம்னு கட்சியை நீங்க நடத்திட்டு இருக்கீங்களே, எப்படி? அப்ப அதை தாண்டி தான் அவர்கள் முடிவெடுக்கணும். அவர்களுக்குள்ள சவால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியும் சேராமல், எந்த கட்சியுடைய கூட்டணி சேராமல் தமிழ்நாட்டில் அதிமுகவினால் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கறத பெரிய சவால். சுகுணா திவாகர், இப்ப நீங்க சொன்னதுல என்னென்னலாம் சவால் இருக்கு இபிஎஸ் அவர்களுக்கு, ஆனா பாக்கி அவர்கள் சொன்னது என்னெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கு, அதுக்கான சமிக்கைகள் தெரியுது அப்படின்றாரு. அதை கடந்துட முடியாதா? அப்படி ஒரு அணி அமைச்சிட முடியாதா? எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப ஏடிஎம்கேவை தாண்டி ரவீந்திர துரைசாமி சார் சொன்ன மாதிரி பிஜேபிக்கும் சரி, இன்னும் சொல்ல போனா விஜய்க்குமே கூட 2026 பெரிய இலக்கு மாதிரியே தெரியல. விஜய்க்குமா? ஆமா, ஏன்னா அவர் இப்பதான் முதல் முறையாக வர்றாரு. முதல் முறையா வந்த உடனே அவர் ஆட்சியை பிடிக்க மாட்டாங்கிறது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப கொஞ்ச காலம் அவர் பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல்ல வந்து தன்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அல்லது ஒரு வேட்கை அப்படிங்கிறது விஜய்க்கு இல்லைன்னா, நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சது கூட திமுக மீது உள்ள கோபத்தினால. விஜய்க்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து தான் ஏதாவது ஒரு அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் உடனடியாக திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது கிடையாது. அவர் தன்னை அரசியலை நிரூபிக்கணுங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய முதல் சவாலே அதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உடனடியாக வந்து அவர் வந்து தன்னுடைய இடங்களை விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த அவசியமும் இருக்கிற மாதிரி தெரியல. பாஜகவுக்கும் அப்படிதான் பாக்குறீங்களா? அதான் பாஜகவுக்குமே வந்து அப்படிதான். அவங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். இதுல இன்னொரு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது தாவேக்காவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்து எதிர்காலத்துக்கு குறிவைக்கிறதுங்கிறதே அதிமுகவுடைய வாக்குகளை தான். ஏன்னா இப்ப திமுக வாக்குகள் அதிமுக வாக்குகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணு. திமுகவை பலவீனப்படுத்த முடியாது. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் ஸ்டாலின் இருக்க வரைக்குமே பலவீனப்படுத்த முடியாதுங்கிறப்ப, ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக தான் பலவீனமாக இருக்கிறது, தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகின்றப்ப, அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து முழுக்க கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஆளுமையாக எடப்பாடி வந்து உருவாகவில்லைங்கிறப்ப, அதை வந்து எப்படி தங்கள் வசம் வைத்துக் கொள்வது? அதனாலதான் தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா 3 பேருமே பார்த்தோம்னா திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னா
திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆல்டர்னேட்டிவ் வாக்குகளை எப்படியாவது பெறணுங்கிறத தொடர்ச்சியா வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து திமுகவை எதிரியா செட் பண்ணிட்டாங்க. வந்து திமுகவை பலவீனப்படுத்தி அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறதுல 3 பேருமே அப்படி முயற்சிக்கவே இல்லை. திமுக தான் எதிரி அப்படிங்கிறத செட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறது அதிமுக வாக்குகளும் அதிமுக அல்லாத வாக்குகளும் அதை பெறணுங்கிறத 3 பேர் இருக்காங்கிறப்ப அதிமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தணும். இந்த தேர்தலில் கூட 2029-31 தான் அவங்களுடைய இலக்காக. நீங்க சொல்றது பொதுவா பலருமே பாஜகவை தான் அதை சொல்லிட்டே இருப்பாங்க. பாஜக வந்து அதிமுகவை கரைக்க பாக்குது, நெருக்கடி கொடுக்குதுன்னு. ஆனா நீங்க சொல்றீங்க நாம் தமிழருக்கும் அதான் நோக்கம், தாவேகாவுக்கும் அதான் நோக்கமா இருக்க முடியும். இவங்க அரசு அதிகாரம் வேற ஒரு விஷயமா இருக்கலாம், விமர்சன பூர்வமானது. இவங்க நினைக்கிறது அந்த வாக்குகளை நம்ம வாங்கிடணும், பலவீனப்படுத்துதல், அதுதான் நோக்கமா இருக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து இப்ப நம்ம கலைஞர் ஜெயலலிதா இருந்தப்ப சொல்றாங்களா ஒரு வெற்றிடம் உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, திமுக அந்த வெற்றிடம் ஸ்டாலின் தொடர்ச்சியாக நிரூபித்து விட்டார். அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வெற்றிடம் இருக்கிறதாக எல்லாரும் நினைக்கிறாங்க. இபிஎஸ் இருக்காங்களே, இபிஎஸ் தலைமையில நிரூபிச்சுட்டாரு, அவருடைய தலைமை அப்படிங்கறத அங்க உறுதி செய்துட்டாரு. ஆனா தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை பெறலையே. அங்க ஒரு வெற்றிடம் இருக்குது. அதிமுக வாக்களை அவர் முழுமையாக பெறவில்லை. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இந்த வாக்களை அவர் முழுமையாக பெறவில்லை. அப்படிங்கிறப்ப அதை கைப்பற்றணுங்கிற எண்ணம்ங்கிறது பிஜேபிக்கும் இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க சில சாத்தியங்களை சொன்னீங்க. சுகுணா திவாகர் அவர்கள் சொன்னது நாம் தமிழருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும், வளரணும் அப்படின்னா யாரை பலவீனப்படுத்துதல் அப்படின்னு. இப்ப பாஜகவுக்கு என்ன தேவை இருக்கு 26க்கு? அவங்க 29 கணக்கு பண்றப்ப பாஜகவை வளர்க்க முடியும்னு நினைக்கலாம்னா நெருக்கடி ஏடிஎம்கேவுக்கு இருக்கு, எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணும். இவங்க யாருக்கும் இல்ல. அப்ப எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்? அதான் இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னது பல பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. போஸ்ட் போல் அலையன்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து அதிமுக பாஜக, அதிமுக தாவேகா அப்படி கூட அமையலாம். இதெல்லாம் தனித்தனியா நின்னு போட்டிட்டு ஒரு கடிச்சமான இது இஃப் பட்டதா அது யூகத்தின் சொல்றது போஸ்ட் போல் அலைன்ஸ் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். ஆனா இப்ப என்ன பேசு பொருள்னா, நாம வெற்றி பெறணும்னா ஓபிஎஸ் தொடங்கி டிடிவி தொடங்கி எல்லாருமே சொல்றது, நாம வெற்றி பெறணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், அப்படி சேர்ந்தா மட்டும் அப்படின்னு ஒரு நரேஷன் இருக்கப்ப நீங்க அதை தாண்டி போறீங்க. எல்லாரும் பிரிஞ்சிருந்தா வெற்றி சாத்தியம்னு சொல்ல வரீங்களா? இல்ல பிரிஞ்சிருந்தா வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லல. ஒன்றா சேர்ந்திருந்தாலும் எவ்வளவு காலம் வெற்றி, அதை ஒரே ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாங்க. அது அந்த குறிக்கோள் நிறைவேறிச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில நாம் தமிழர் கட்சி, தாவேகா, பாஜக, அதிமுக இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா திமுக என்ற கட்சி தோல்வி வீட்டுக்கு அனுப்பிச்ச வெற்றி பெற அது வீட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு என்ன இருக்கு, அடுத்து இலக்கு என்னங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது. நீங்க சொல்றது போஸ்ட் போல் அலைன்ஸ் வந்து ஒரு லாஜிக்கலா இருக்கும். நாம எப்படியும் நாம ஒன்னா சேரலனா மறுபடியும் திமுக வரக்கூடும். அதனால அது வெற்றி பெற்றால் நீங்க அப்படி யோசிக்க வேண்டிய இடம். உங்கள்ட்ட எம்எல்ஏ சீட் இருக்கு, அப்ப நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது வேற. இது ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அதனால தான் சொல்லணும். அதனால தான் இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப தாவேகா தனித்து இருந்தே ஒரு 45% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று வருவாங்க, என்டிஏ 45% வாங்கி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருப்பாங்க, இந்த அணியே இல்லாத ஏடிஎம்கே தனிச்சு இருந்து 45% வாங்கி எம்எல்ஏக்களா ஜெயிச்சிருப்பாங்கன்றது உங்க அனுமானம். அது ஒரு பக்கம். ஆனா பாஜகவை பொறுத்தவரை இந்த கட்சிகளை விட எல்லா மாநிலங்களிலும் நான் வந்தாக தன்னுடைய கட்சி வர வேண்டும் என்கிற தொலைநோக்கு லட்சியம் உண்டு. அதுக்கு தான் இப்போ ஒரு புதுசா ஒரு கார்டு போட்டிருக்காங்க. என்ன கார்டு? திருப்பரங்குன்றம். இதுவரையில பல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்துத்துவ கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. மற்ற மாநிலங்கள் யூபி மாதிரியோ மத்திய பிரதேச மாதிரி இல்லை. இப்போ அதை ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு இந்துத்துவாவை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு போறதுக்கான சமிக்கையா இல்ல தனிச்சு நிக்கிறதுக்கான சமிக்கையா? நம்ம பலத்தை காமிக்கணும், இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி நான் காட்டணும். அப்ப தனிச்சு தான் நிப்பாங்க. அது தனித்து நிற்பது என்று அந்த தேர்தல் கடத்தில் தான் வரும். சரி, ஆனா ரெண்டு பேரும் அதிகமா மோதிக்க. இந்த பாயிண்ட் என்ன? சுகுணா திவாகர் அவர்கள் சொன்னது ஏடிஎம்கேவை இவங்க சேர்ந்து பலப்படுத்துறது அவங்களோட நோக்கமா இருக்காது. இல்ல, அதுல அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களா? ஏடிஎம்கே வந்து பலமாக்கணும், அடுத்து நாம தான் வரணும் என்ற எண்ணத்துல 3 கட்சிகளும் இருக்கும். தாவேக தன்னை நிரூபிக்கல, நாம் தமிழை நிரூபித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவங்க இப்ப தனித்து நின்றுதான் வாக்குகளை பெற்று எல்லா கட்சிக்கும் மாற்று, திராவிடத்துக்கு மாற்றுங்கிற போது அதிமுக ஒரு திராவிட கட்சி, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இதுல வந்து கிளியரா இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வெற்றி. ஒருவேளை நாளை கூட்டணி சேர்ந்தா நாம் தமிழர் அடிபட்டாலும் படும். அக்னீஸ்வரன், இப்போ எல்லாமே நம்ம யூகத்துல தான் பேசுறோம், அரசியல எந்த மாற்றங்களும் நடக்கும் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கடந்த காலங்கள். ஆனா சுகுணா திவாகர் அவர்கள் வைத்த ஒரு தர்க்கம் இருக்குல்ல, இந்த கட்சிக்கு இந்த பாயிண்ட் இருக்கு. நெருக்கடி 26ல வெற்றி பெறணுன்ற நெருக்கடி ஏடிஎம்கேக்கு தான் இருக்கு, தாவேகாவுக்கு இல்லை. அவங்க இருக்கலாம், அடுத்த முறை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நினைக்கலான்றது அவர் பார்வை. என்டிஏவுக்கு
29 இலக்கு. அடுத்தது இந்த இடத்த நம்ம 2வது பிளேஸ், அதுதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க. 2வது பிளேஸை நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து பல மாநிலங்கள்ல அது நடந்திருக்கு. அப்படின்றப்ப அதிமுக எப்படி ஒரு அணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க? பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர் சொன்ன அந்த தர்க்கத்தின் வழியே நானும் போக நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, இந்நாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இது பெரிய ஆளுமையா? ஒரு கட்சி ஜனநாயக கட்சினா ஒரு கடைக்கோடி மனிதனாலும் முதலமைச்சரா வர முடியும் என்பதுதான் ஆளுமை, அதுதான் ஜனநாயக கட்சி அப்படி நான் நம்புறேன். சரி, அதை விட்டுருங்க, கட்சியை விட்டுருவோம், நாம செயல்பாட்டுக்கு வருவோம். 7.5 திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். நீங்க ஏன் 10% கொண்டு வர முடியல? ஆளுமை இல்லை. நீட்டு விளக்கு உங்களால கொண்டு வர முடிஞ்சா? 40க்கு 40 வெற்றி பெற்றோம், 39 வெற்றி பெற்றோம், என்ன பிரயோஜனம்? நீங்க அப்போ அது ஒரு தர்க்கம். இல்ல, அந்த விஜய் அவர்களுக்கு வந்து இல்ல, அந்த இந்த தர்க்கத்திலேயே தான் எனக்கு கூடுதல் விளக்கம் தேவை. அதிமுகவினர் அதை நம்பலாம், அவர் கொண்டு வந்தார், அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன மக்கள் அதான் சொல்றேன், நான் நம்பலாம், அது விமர்சனம் இருக்கலாம், நான் அதை மறுக்கவே இல்லை. அதெல்லாம் அவர் செஞ்சாருன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா, கூட்டணி கட்சிக்கு அப்படி என்ன இருக்கணும் இருக்கு, தாவேகா அப்படி நினைக்கும், பாஜகவுக்கு அப்படி இருக்கும், இல்லாட்டி எப்படி போவாங்க அப்படின்ற கேள்வியை தானே. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் தான் துணை முதலமைச்சர், நான் ஆஃபர் பண்றேன்றவர் எப்படி ஏடிஎம்கேவோட போக முடியும்னு கேட்கிறாரு. யாரு சார்? விஜய் கேட்கிறாருல்ல சார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இது பண்ணலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல திரைப்பட நடிகர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தது நீங்க 2 பேர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தாரு. அதே மாதிரி திரு விஜயகாந்த் தனியா கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி அளவுக்கு வந்தார். இந்த இருவரை தவிர எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. ஆனால் இவங்க தேர்தலை சந்திக்காத போது தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார் என்றுதான் திரு விஜய் அவர்களை மக்கள் நம்புறாங்க. ரொம்ப சுருக்கமா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இவர் சொல்ற பாயிண்ட், ஏடிஎம்கேன்றதுதான் பெருங்கட்சி, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நான் தான் முதல்வர் எல்லாம் சொல்லலாம், தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம். ரியாலிட்டின்னு வரப்ப இவங்க எல்லாம் ஏடிஎம்கேக்கு வந்து தானே ஆகணும், அதுதானே பெருங்கட்சின்னு பாயிண்ட் இருக்குல்ல. சுகுணா திவாகர், இப்போ அக்னீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ன்றது எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம், ஏடிஎம்கே தான் பெருங்கட்சி, அவங்கள்ட்ட தான் பெரிய ஓட் ஷேர் இருக்கிறப்ப அவங்களோடு வந்தாதானே வெற்றி கிட்டும், அந்த இடத்துல காம்ப்ரமைஸுக்கு வருவாங்கன்றார். அது ரியாலிட்டி தானே. கண்டிப்பா வந்து திமுக அடுத்து இப்ப இருக்கக்கூடிய யதார்த்தத்துல அதிமுக தான் பெரிய கட்சி, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இல்லைன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இருந்த அதே வாக்குகள் இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்கள்ட்டையும் அவ்வளவு இருக்கான்ற கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப அதாவது இப்ப ஜெயலலிதா கலைஞர் இருந்த வரைக்கும் அவங்க தான் அதை கூட்டணி வந்து தீர்மானிக்கக்கூடிய. ஒரு சில இடங்களை விட்டு போயிருக்காங்க. இப்ப கலைஞர் வந்து விஜயகாந்த் வந்து படம் நழுவி பாடல் வந்தாரு, ஜெயலலிதாவுமே கூட விஜயகாந்த் வந்து கீழே இறங்கி போனாங்க. அது ஒரு சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல. பெரும்பாலும் என்னன்னா அதை வந்து கராராக தீர்மானிக்கக்கூடியவர்களாக கலைஞரும் ஜெயலலிதா இருந்தார்கள். இன்றைக்கு வந்து அப்படி எடப்பாடி பழனிசாமியை அவரும் இல்லை, அந்த கூட்டணிக்கு வருவதற்கு இவர்கள் அழைப்பு விடுப்பவர்களும் அப்படி ஒரு கலைஞர் ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பார்க்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. வெற்றின்றது முக்கியம் இல்லையா? ஏதோ ஒரு டைம்ல வந்து ஓகே நமக்கு வெற்றி தேவை அப்படின்னு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாதா என்ன கடைசி நேரத்துல? அதாவது மல்டி கார்னர் கண்டெஸ்ட் வேணுங்கிற லெவலில் தான் பெரிய ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லான ஒரு பெரிய பின்னணியில் உள்ள சசிகலா மேரை கிராக் டவுன் பண்ணார் மோடி. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அமித்ஷாஜி கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, தமிழ்நாடு ஏரியா வைஸ் வந்து பிரிஞ்சு கிடக்குது, என்டிஏ கொஞ்சம் பலப்படுத்தினா பல ஏரியாக்கள்ல திமுகவுக்கு ஒரு போட்டியாளராக இருக்க முடியும். ஆனா ஏடிஎம்கேவோட போனா ஜெயிக்கலாமே. அப்படிதான் அவங்க வளர்ந்தாங்க. நார்த் கனராவில் வளர்ந்தாங்க, மற்ற கட்சியை அடிச்சு தள்ளிட்டாங்க. நான் கேக்குறது விதர்பாவில் வளர்ந்தாங்க, பெங்களூர் சிட்டில வளர்ந்தாங்க. கட்சியை வளர்க்கலாம். அப்படி வளர்ந்துதான் அதிமுக வீழ்த்த முடியும். இப்ப சவுத்துல அதிமுகவை வீழ்த்தி ஈஸியா திமுகவுக்கு ஃபைட் வந்துடலாம். மேக்ல ஒரு ஃபைட்டை கொடுத்துடலாம், சிட்டில நீங்க எல்லாம் ஃபைட்ன்றீங்க. ஆனா ஏடிஎம்கேவோட சேர்ந்தா உறுதியா வெற்றி சேர்ந்தானா என்ன டேர்ம்ஸ்ல சேரது? ஏற்கனவே தான் சீட் ஷேரிங்ல தானே போச்சு. 2% சீட்டை தருவானாரு, பன்னீர் 5% கொடுக்கலாம்னாப்ல அண்ணாமலை தனிச்சு ஒருவேளை கூடுதலா கொடுத்தா நடக்குமா? மேஜிக் அது அண்ணாமலை சொல்லிட்டாரு, லாபம் தான், நாங்க 18% எடுத்திருக்கோம், நீங்க 20 எடுத்திருக்கீங்க, 10, 9, 20, 18, 100, 90, 110, 99 நடக்கலாம். லாபம் தானே அரசியல்ல. அது இபிஎஸ் அவங்க கொடுப்பாங்களா? அப்ப நடக்காது. இப்ப அசம்பிளி முக்கியம் இல்ல. சரி, பாக்கி சுருக்கமா சொல்லிருங்களேன் ரெண்டு பேருமே. அதாவது இவங்க என்ன பிஜேபி பொறுத்தவரை இமீடியட்டா தமிழ்நாட்டை பத்தி அவங்களுக்கு பெரிய அக்கறை கிடையாது. பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை இதுல எந்த வின்னிங் ஹார்ஸ் எது பலன் உள்ளதோ அப்படின்னு பாக்க. விஜய் எப்படி நம்ம பிஜேபி அதிகமா பேசணும், விஜய் எப்படி யோசிப்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து இப்ப அசம்பிளி பத்தி தான் அவருக்கு இமீடியட்டா கவலைப்பட்டிருக்காரு. எந்த காலத்திலே அவர் மக்களவை தேர்தல் ஏடிஎம்கே தேமுதிக மாதிரி ஏடிஎம்கே தாவேகா அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல?
வரலாம். அது கடைசியில் ஏன்னா அது வந்து எப்போ லீடர்ஷிப் கொஸ்டின் வரும்போது நீயா நானா நம்ம முதலமைச்சராக என்றால் அதிமுக நண்பர் சுகுணா திவாகர் சொன்ன மாதிரி அதிமுக மிகப்பெரிய கட்சி, ஆண்டு கொண்டிருந்த கட்சி. கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் ஜெயலலிதாமியா இருந்தாங்க. அதனால நாங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு அவங்க நினைப்பாங்க. தாவேகா பொறுத்தவரை விஜய் தான் முதலமைச்சர் அவங்க நினைப்பாங்க. அதுல தான் சிக்கல் ஏற்படும். அக்னிஸ்வரன், எப்படி கூட்டணி வருமா வராதான்றது இப்ப நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லாத கருத்தை கூட வராது என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு பாருங்க. இதுதான் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். இன்னொன்னு சொல்றாரு, மோடி அவர்களை சொல்லி தமிழ்நாடு திரு அண்ணாமலை அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி விசுவாசம் இதுதான். மோடி அவர்களை சொல்லி சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவேன் என்று சொன்னால் அப்பொழுது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அண்ணாமலையை என்னவென்று மதிக்கிறார்? இவர் போடுகின்ற நாடகத்திலேயே பெரிய நாடக பயம் எது என்று கேட்டால் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆக அரசியல் கட்சி என்ன சொல்ல வரீங்கன்னா அண்ணாமலைக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் செயல்படுறாரு. இதோட முடிச்சலாம். என்ன சொல்றாருன்னா அண்ணாமலைக்கு எதிராக அது மோடி ஆசியோட நீங்க சீமானுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, அது அண்ணாமலைக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லி முடிக்கிறார். அதுல லாஜிக் இருக்கா இல்லையா? அதனாலதான் அண்ணாமலை சொன்னாரு திராவிட கட்சியோட போனா 2% ஓட்டுக்கு நம்ம போயிருவோம். அது இன்டைரக்டா சீமான் ஏத்துக்குவாருன்றீங்க. இல்ல இன்டைரக்டா சீமான் எமர்ஜி ஆயிருவான்னு அர்த்தம். இப்போ அண்ணாமலைக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கட்சியை வளர்க்கணும், கட்சியை ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும், அண்ணாமலை தலைமையில அது பெரிய ஆட்சிக்கு வந்துரும். நன்றி. எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்களுக்கு ஒரு கூடுதல் தகவல், நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கென்று தனியாக பிரத்யேகமாக பிடி நேர்பட பேசு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலையே நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதுல நீங்கள் விரும்பிய நேர்பட பேசு நிகழ்ச்சிகளை வந்து காணொலிகளை வந்து பார்த்து ரசிக்கலாம். அந்த செய்திகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டிருக்கும்.